வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து கேலக்ஸி S24 அல்ட்ரா. ஆக்சுவலாக ரொம்ப ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபர்ஸ்ட் டைம் வந்து பயங்கரமாக புஷ் பண்ணது S24 அல்ட்ரா தான். அந்த டைமில் தான் வந்து புஷ் பண்ணாங்க. அண்ட் அந்த ஏஐ ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக S23 அல்ட்ராக்கும் வரும்னு சொன்னாங்க. இருந்தாலும் உங்களுக்கு இந்த லிமிட்ஸை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போன டிவைஸ்னா அது S24 அல்ட்ரா தான். S24 அல்ட்ரா லான்ச் ஆகும்போது 3 ப்ராப்ளம் இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்பிளே. சில பேருக்கு விவிடா இல்லை, ஃபர்ஸ்ட் யூனிட் வரும்போது விவிடா இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. கிரெயினியாக இருக்கும். இதுலேயுமே இருக்கும். இதில் எப்போ இருக்கும்னா ரொம்ப டார்க்காக இருக்கும் போது நம்ம ப்ளே ஸ்டோரு, வாட்ஸ்அப் இந்த மாதிரி க்ரீன் கலர் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி புரியாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இஷ்யூ இருக்கும். அது வந்து இந்த டிஸ்பிளேயோட இஷ்யூவே தான். அது நீங்கள் போய் கேட்டிங்கனாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க, இதான் ஒர்க் ஆகுது, எப்போ யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்ட்டு. ஒன் ஆஃப் த இஷ்யூ இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ரெண்டாவது சில பேருக்கு சென்சார் இஷ்யூ வந்தது. இந்த டைம் சென்சார் ஷிஃப்ட் ஆகிறதுல ஃபர்ஸ்ட் டைம் 5X போனாங்களே. ஸோ இனிஷியலாக 2024 லான்ச் ஆகும்போது இந்த 5X சுவிட்ச் ஆகும்போது சரியாகல. 3X to 5X போகும்போது அதே மாதிரி ஒரு 16Xக்கு மேலே போகும்போது கோளாராக இருந்தது. ஸோ அந்த இஷ்யூ வந்தது. ரெண்டாவது ஃப்ளாட் டிஸ்பிளே. அதுக்கப்புறம் இந்த சைடு ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். அதெல்லாம் ரொம்ப நோட்டீஸ் பண்ணி பார்க்குறவங்களுக்கு இது தெரியும். ஸோ ஏன்னா S23ல நம்மளுக்கு செட்டில் ரொம்ப நார்மலாக இருக்குங்க. கர்வ் வந்து பயங்கரமாக இருக்கும். பிடிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் அந்த ஃபோன். அதாவது பேனலே வெளில வர மாதிரி ஒரு ஃபீல் வந்துருமா? அதனால என்ன ஆயிடுதுன்னா பெசலே கொஞ்சம் லைட்டாக வெளில தள்ளினாலும் தெரியும். எனக்கு தெரிஞ்சு எட்ஜோட இருந்த ஃபோன் வித் ப்ராப்பர் டைமென்ஷன்ஸ்னா S23 அல்ட்ரா தான். இதுதான் டிசைன் லெவலில் இப்படி தான் சேஞ்ச் ஆகி வந்த S24 அல்ட்ரா. என்னன்னா லாஸ்ட் ஃபோன் உங்களோட ப்ளூடூத் S Pen. ஆமாம். நெக்ஸ்ட்டு S25ல உங்களுக்கு ப்ளூடூத் இருக்காது. S26ல ப்ளூடூத் இல்லாமல் திரும்பி அதே S Pen வரும். 27ல ப்ளூடூத்தே இருக்காது. அதாவது S Pen இருக்காது அப்படி சொல்லாமா? ஆமாம், S Pen திரும்பி ப்ளூடூத் இருக்காதுன்ட்டா S Pen இருக்காது. ஆமாம், இதுதான் சாம்சங்கோட பிளான்ஸ். பட் அல்ட்ரா டிசைன் இனிமேல் இப்படி தான் போயிட்டே இருக்கும். கோயிங் ஃபார்வர்ட் S25ல நம்ம பார்த்தோம்ல. ஸோ தின்னராக பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் புஷ் பண்ண போகிறது அதுதான். சாம்சங் சைட்லேருந்து எல்லா ஃபோனுமே தின்னாக போயிட்டுருக்கும். அதுக்கு ஒரு கல் போட்டது தான் இந்த எட்ஜு. ஆமாம், ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஸோ அந்த எட்ஜ்லேருந்து ஆரம்பிச்சு தான் இப்போ S26 சீரீஸும் ஃப்ரம் ஸ்மால் மாடல்ஸ் பேஸ் வெனிலா நெக்ஸ்ட்டு போகிற மாடல்ஸ் எல்லாமே ரொம்ப மினிமைஸ் ஆகிட்டே வரும். ஏன்னா இப்போ 8 எலிட்டோட மதர் போர்டே ரொம்ப சின்னது தான். ஆமாம், போக போக இன்னும் ஷ்ரிங்க் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் இதெல்லாம் கவலைப்படக்கூடாது. சென்சார்லாம் மாற்றுவாங்க, அதெல்லாம் கை வைக்க மாட்டாங்க. அதே சென்சார் தான் வரும். ஓகே, இப்போ இந்த டிவைஸ் வாங்கினதுக்கு அப்புறமா எப்படி இருக்கு ஓவரால்? குட். பெருசாக ரொம்ப S23லேருந்து 24க்கு போன சேஞ்ச் இல்லை. நம்ம நிறைய தடவை சொல்லுவோம், ஒன் ஜென்ரேஷன் டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் போகும்போது அந்த டிராஸ்டிக் சேஞ்ச் தெரியாதுன்னு. பட் எனக்கு எப்போது இதில் ஏன் சேஞ்ச் தெரிஞ்சதுன்னா, நான் வந்தது நம்ம Xiaomi 12 Pro 8 Gen 1லேருந்து. ஸோ அந்த 8 Gen 1லேருந்து 8 Gen 3க்கு வரும்போது கண்டிப்பாக அதோட டிஃப்ரென்ஸ் வந்து 8 Gen 1 வந்து கொஞ்சம் இவன் தான் பண்ணது. அதுக்கும் காரணம் அதுவும் சாம்சங் தாங்க. எல்லாத்துலேயும் இருக்கான். அதனால அதுவும் ஒரு காரணமாக ஆயிடுச்சு. பட் 8 Gen 1லேருந்து 8 Gen 3 வரும்போது உங்களுக்கு ஆப்வியஸ்லி அதோட டிஃப்ரென்ஸ் தெரியும். எங்கே டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னா கேமிங்கில் தெரியும். ஸோ சொல்லியிருப்பேன், BGMI டெய்லி 2 hours ப்ளே பண்ணும்போது அது 60 FPS ஸ்டேபிளாக வரல. ஸோ அந்த இஷ்யூலாம் இதில் இல்லை. இவங்க எல்லாமே அன்லாக் பண்ணிட்டாங்க. 120 FPSல தான் விளாட்றேன். 120 FPSனால் எனக்கு வந்து ஒரு அரௌண்ட் 110 அந்த லெவலில் இருக்கும். 90 to 110 அதுக்கு மேலே தான் இருக்குது. ஸ்டேபிளாக இருக்குது. ஸ்மூத் எக்ஸ்ட்ரீம் அல்ட்ரா தான் 120 FPS. ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு பெரிய இம்பேக்ட் நம்ம நிறைய தடவை S24 அல்ட்ரா நம்ம பேசியிருப்போம். ஸோ மெயின் ப்ராப்ளம் இப்போ இன்னொன்று என்ன இருக்குன்னா பேட்டரி லைஃப் தான். ஸோ One UI 7 வந்த அப்புறமும் பேட்டரி லைஃப் ரொம்ப அடி வாங்கிருச்சு. இப்போவும் பேட்டரி லைஃப் அடி வாங்கியிருக்கு. ஸோ One UI 7 நான் 1 month யூஸ் பண்ணேன். ஸோ இந்த 1 monthல எப்படின்னா, ஒரு ஃபஸ்ட்டு ஆஃப் 15 days One UI 7, நெக்ஸ்ட் ஆஃப் இப்போ One UI 8ல் இருக்குது. ஸோ One UI 8 இன்னும் ரிலீஸ் ஆகல. இது இன்டர்னல் பில்டில் இருக்குது. செகண்ட் பில்டு நேற்றுக்கு தான் வந்தது. இந்த ஃபஸ்ட்டு பில்டு வந்ததை 1 week யூஸ் பண்ணேன். அதில் எனக்கு தெரிஞ்சது ஒரு 20 minutes இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இப்போ ஓவரால் SOTனா எவ்வளோ சொல்லலாம்? ஓவரால் SOT 4.5 hours. 4 to 4.5 hours One UI 7க்கு, 4.5 hours to 5 hours வந்து One UI 8க்கு அந்த லெவலில். ஸோ இப்போ 5 years தான் SOT வருது ஒரு பக்கம். ரெண்டாவது வந்து நம்ம மொபைல் டேட்டா அதிகமாக நீ யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குமா? ப்ளஸ் ஒரு நாளைக்கு கேம் எவ்வளோ நேரம்? கேம் BGMI 2 hours ஆகிடும். நம்ம ட்ரீம் கிரிக்கெட் ஒரு 30 minutes. நம்ம அது ஒரு 30 minutes. ஸோ இது ரெண்டு போக இப்போ எப்படின்னா, ஈவினிங் சார்ஜ் பண்ணுறேன்னு வச்சுங்க, 10 to 12 வந்து கேம் விளாட்றேன். நைட்டு ஃபுல்லாக ஸ்டாண்ட் பை ஆகும். அது ஒரு எல்லோரும் நைட்டு ஸ்டாண்ட் பை பண்ணுற மாதிரி. மார்னிங் 10க்கு ஒரு 11-12 வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆஃபீஸ் போகும்போது 20% இருக்கும்.
ஸோ இப்படி தான் வரும். கரெக்டாக 4.5 hours 4:15 அந்த மாதிரி வந்து நிற்கும். இதில் இன்ஸ்டாகிராம் ஓடும், ஒர்க் ஆப்ஸ் எல்லாமே ஓடிட்டுருக்கும். ஏன்னா ஒர்க் ஆப்ஸ் நம்ம அப்பப்போ லாகின் பண்ணால் அத்தென்டிகேட் பண்ணால் அந்த ஓடிபி எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். டீம்ஸில் ஏதாவது யாரும் மெசேஜ் பண்ணுறாங்கன்னா அது வரும். ஸோ இதெல்லாம் நான் ஆஃப் பண்ண மாட்டேன். என்னோட யூசேஜ் பொறுத்து இப்படி 4.5 hours கிட்ட வரும். சரி, இப்போ 1UI 7லேருந்து 1UI 8க்கு வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கு. ஆமாம், அது வந்து ஒரு பேட்சை போட்டு நீ எப்படியும் இன்ஸ்டால் பண்ணியிருப்பேன். இப்போ எப்படியும் 1UI 8லேருந்து 7 போனோம்னா டேட்டா வைப் ஆகும். 1UI 7லேருந்து 8 போகும்போது டேட்டா வைப் ஆகாது. பட் நம்ம திரும்பியும் ரிவர்ட் பண்ணுறோம்ல, அந்த டைமில் டேட்டா வைப் ஆகி தான் வரும். ஏன்னா நம்ம மேனுவலாக லோட் பண்ணுறதுனால 7 to 8 வந்து நம்ம பூட் லோடரை வந்து நெக்ஸ்ட் 1 level பிட்டு இன்க்ரீஸ் தான் பண்ணுறோம். ஸோ அதனால் உங்களுக்கு டேரெக்டாக அப்கிரேட் மாதிரி தான் ஆகும். ஒரு அப்டேட்டுக்கு மேலே இன்னொரு அப்டேட், செக்யூரிட்டி அப்டேட் வர மாதிரி. பட் இப்போ நம்ம ரிவர்ட் ஆகிட்டு ஸ்டேபிள், நம்ம ஓடிஏ ஸ்டேபிளுக்கு வரும்போது ஃபுல்லாக ஃபேக்ட்ரி ரீசெட் ஆகிட்டு ஓடின் போட்டு ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இப்போது ஒரு 2 weeks-ஆக 1UI 8 இருக்குது. இந்த 1 week-ஆக ஃபஸ்ட்டு பில்டு யூஸ் பண்ணும்போது ஸ்மூத்னஸ்லாம் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது. இப்போ முன்னே இருந்ததோட இன்னும் ஃபாஸ்ட்டாக பேரலல் அனிமேஷன்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இன்னுமே நல்லா இருக்கு. இன்னுமே நல்லா இருக்கு. இந்த மாதிரிலாம் நம்ம வந்து சாம்சங்கை பார்த்ததே இல்லை, வாழ்க்கையில் பார்த்துருக்க முடியாது. பட் இதெல்லாம் நான் ட்விட்டரில் போட்டிருந்தேன். ஸோ இந்த டெஸ்ட்லாம் இனிமேல் பண்ணுறது ஜோக்கு தான். இதெல்லாம் பாஸ் பண்ணி வந்தாச்சு, தேங்க்ஸ் டு OnePlus. போட்டு அடின்னு அடிச்சுட்டாங்க போன வருஷம், ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப பார்க்கணுன்னா ரொம்ப ஃப்ரேம் இருக்குது. இப்போ சில பேர்லாம் இந்த ஓப்பன் பண்ணும்போது இந்த சைடில் இந்த ஆர் ரேடியஸ்லாம் வந்து ரொம்ப செக் பண்ணுறாங்க. இவ்வளோ பெரிய பிராண்ட் இந்த ஆர் ரேடியஸ் கூட ஃபிக்ஸ் பண்ண முடியலன்ட்டு. நம்ம S25ல கர்வ் வந்துடும். அப்போ இது எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இந்த ஆர் ரேடியஸ் அந்த கர்வுக்கும் இந்த ஃப்ரேமோட கர்வுக்கும் மேட்ச் ஆகும், டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஐஃபோன்லலாம் அதெல்லாம் யூனிக்காக, அதெல்லாம் ரொம்ப யூனிக்காக பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கணுமா, அந்த லெவல்லலாம் இப்போ ரொம்ப அடிச்சுக்கிறாங்க. ஹவ் இஸ் த அனிமேஷன் ஆஃப் ஆப் ஓப்பனிங், கரெக்டாக க்ளோஸ் ஆகுதா, ஓப்பன் ஆகுதா, எனி ஃப்ரேம் லேக் இருக்கா, இதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் இனிமேல் ஸ்டாப் பண்ணிடலாம், வேஸ்ட்டு தான். உங்களுக்கு அப்படியே ரொம்ப உங்களுக்கு பண்ணால் அதை குட் லேக்கில் கொடுத்துட்டான் அவனே. போயிட்டு நீங்களே iOS அனிமேஷனே எந்த ஸ்டைல்ஸில் வேணுமோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆப் க்ளோசிங் ஐகான் அனிமேஷன் எல்லாமே மாற்றலாம். ஸோ டிஃப்ரெண்ட் மோட்ஸில் இருக்குது. ரொம்ப ஸ்மூத்தாக செட்டிலாக ஸ்லோவாக போகிற மாதிரியும் இருக்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்னாப் ஆகிற மாதிரி இருக்குது. நம்ம டெவலப்பர் ஆப்ஷனில் போயிட்டு அங்கே அனிமேஷன் விண்டோ ஸ்கேல்ஸை வந்து 0.5லலாம் மாற்றுவோம். அதை மாற்றுறதுக்கு பதிலாக இங்கே நீங்கள் இந்த டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸில் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கேயே ரியாக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இதை வந்து மொத்தமாக குட் லாக்கில் வச்சு கொடுத்துட்டான். இந்த குட் லாக்கு, இந்த அனிமேஷன்ஸு, இந்த எல்லாம் சேஞ்ச் பண்ணுற ரீஒர்க்கிங்கு, இதெல்லாம் தான் இந்த 1UI 7ல் இவ்வளோ நாள் ஆனதுக்கு காரணம். எல்லாமே பேட்ச் ஆகி வரதுக்கு. சரி, இப்போ ஒரு கொஸ்டின் இருக்குது. நீ கேம் நல்லா ஆடுற. எஸ். அப்போது இந்த இடத்துல இருக்க டிஸ்பிளே ஏரியா வந்து உனக்கு மோஸ்ட் டச் ரெஸ்பான்ஸ் ஆகிற இடம். இன்னும் நானும் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். இந்த கோட்டிங் வேறு போகுதுன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்கல்ல. நான் போட்ட ஃபஸ்ட்டு போஸ்ட்டும் ஒன் ஆஃப் த போஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது அதான். இதுக்கு மேலே ஒரு ஃபிலிம் போட்டிருக்கேன். ஆமாம். ஸோ ஏன் போட்டதுன்னா அதான் காரணம். ஏன்னா டேரெக்டாக யூஸ் பண்ணால் செம்மையாக இருந்தது. பட் நெக்ஸ்ட்டு இது லைக் 1 year ஆஃப் யூஸுக்கு அப்புறம் நம்மளோட மேலே இருக்கிற ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் வந்து. சரி, இந்த ஃபிலிம் வந்து சாம்சங்கோட அஃபிஷியலா இல்லாட்டி? இது வந்து வாங்கின இடத்துல அவங்களே போட்டு கொடுத்தது. ஸோ சாம்சங் அஃபிஷியல் ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் இருக்குது தெரியுமா? மோசமான இருக்குது. 1500 rupees 1000 rupees நினைக்கிறேன். அது ஆனால் இந்த ஃபோன் வந்த புதுசில் என்னாச்சுன்னா 1000 rupeesக்கு 4 கொடுத்தான். இப்போ 2 தான். இப்போ 2 கொடுக்குறாங்க. 1000க்கு 2 கொடுக்குறாங்க. ஆனால் உங்களுக்கு அந்த ஃப்ரேமோட அந்த மேலே லாக் பண்ணி கரெக்டாக வச்சு போடுறதுலாம் கொடுத்துருவாங்க. ஆனால் அது நல்லா இல்லை, குவாலிட்டி நல்லா இல்லை, பபிள்ஸ்லாம் வந்துடுது டக்குன்னு. அப்படியா? ஏன்னா அது வந்து இதே ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் ஃபீலை கொடுக்கும். கரெக்டாக இருக்கும், பட் லைட்டாக உங்களுக்கு ரிஃப்ளெக்டிவ் வரும். அதில் அது போட்டாலே கொஞ்சம் ரிஃப்ளெக்டிவ், ஒரு பேப்பர் இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி தானே அது. ஸோ அது பண்ணணும் இல்லை, பட் டேரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, நார்மல் யூஸுக்கு நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். பட் கேம் ஆடுறீங்கன்னா பார்த்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் வேர் ஆஃப் ஆயிடுச்சுன்னா டிஸ்பிளே மாற்றுற மாதிரி தான் ஆகும். கரெக்ட். ஸோ மற்றபடி வந்து எனக்கு இப்போ இந்த கேமரா எப்படி இருக்கு? நீ கேமரா மெயின் சென்சார் யூஸ் பண்ணேன். மெயின் சென்சார் நான் எடுத்த ஷாட்ஸ் ரொம்ப கம்மி தான். பட் 200 MPல நம்ம பிரைட் சன்லைட்டில் எடுக்கும் போது நல்லா தான் ஒர்க் ஆகுது. ஃபிங்கர் பிரிண்ட் இப்போது போயிடுச்சு இந்த பில்டில். ஓகே ஓகே, இது கம்ப்ளீட் ஏர்லி ஸ்டேஜில். இது கிட்டத்தட்ட ஆல்ஃபா பில்டு, இன்டர்னல் பில்டு. அப்படியே அதான் இன்டர்னல் ஆல்ஃபா பில்டு தான் இது. ஸ்கை கலர் பரவாயில்ல. இது எப்படி ஃபோக்கஸில் இருக்குது இந்த வலை. பையன் டர்ஃபில் போய் கேம் ஆடுறான் போல, ஜாலியாக இருக்கான். வெளியில் அவுட்டோர் ஷாட்ஸு வெளிச்சம் இருக்கும் போதெல்லாம் நல்லாயிருக்கும். நைட்டு போக போக உங்களுக்கு அந்த என்ன சொல்கிற நாய்ஸ் ரீட்டைன் பண்ணுறோம்ல. நம்ம எப்பவுமே சாம்சங் கிட்ட சொல்லியிருப்போம், இது ஒரு பால் மாட்டிகிட்டு இருக்கும். ஓஹோ, அந்த பால் இது பாருங்க, அது பால் மாட்டினது போல் அந்த இடத்துல 3 மாதிரி காட்டிட்டு மாட்டிக்குமா, 3 மாதிரி காமிச்சு ப்ராசஸ் பண்ணி. 3 இருக்குது, அது அங்கே இருக்குது.
ஸோ அப்போ கேமராக்கு வந்து இன்னும் ட்ரஸ்ட்வர்த்தியாக தான் இருக்கு இல்லையா? கேமரா பெஸ்ட்டு தான். அந்த 3X தவிர 3X வந்து அது ஒரு கோமாளி தான் அது. அதுக்கு நீங்கள் பேசாமல் 5X யூஸ் பண்ணி. ஆனால் 25 அல்ட்ராவில் வெக்கமே இல்லாமல் அந்த 3X உயிரோட விட்டுட்டு அல்ட்ரா வைடில் போய் கை வச்சிருக்கானுங்க. ஆமாம், அதை போய் 50 மாற்றிட்டாங்க. ஒரு யூஸும் இல்லை, ஒரு பயனும் இல்லை. அந்த 12 MP அல்ட்ரா வைட் நல்லா அல்ட்ரா வைட் தான். அது இவ்வளோ வருஷமாக இருந்திருக்கு. அது அல்ட்ரா வைடு யூசர்ஸே ரொம்ப மினிமலுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 12 MP அல்ட்ரா வைட்னால எங்கேயும் குடிமுழுக போகிறது இல்லை. ஆனால் அந்த 10 MP 3X ஒரு தண்டம். அதை 50 MP மாற்றிருக்கணும். அதை மாத்தாம உட்காந்து அல்ட்ரா வைட்ல கையை வச்சு மாத்திட்டேன். அடுத்த வருஷமும் தெரியல, டவுட் தான். சென்சார் இமீடியட்டா கை வைப்பாங்களான்ட்டு. இல்ல அதுக்கு 3X கூட மாத்த மாட்டாங்களா? 3X மாட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். 2 சென்சார் மாறும். 3X மாற போகுதுன்னு சொன்னாங்க. ஆனா அது 50 MP மாற போதா இல்ல 12 MP 3X வர போதான்னு தெரியல. எங்கேயோ கொண்டு போய் அப்புறம் 200 MP வந்து ஏதோ புது சென்சாரா மாத்தப்பறேன். அது வெர்ஷன் மட்டும் மாறும். இதுக்கு இதுல இருந்து இப்போ S25க்கு ஒரு வெர்ஷன் மாறிச்சுல. சேம் HP2 தான், ஜஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், சென்சார் இம்ப்ரூவ்மெண்ட். இது 2 தான் மாறும். அல்ட்ரா வைட் இனிமேல் நெக்ஸ்ட் ஒரு 2-3 வருஷத்துக்கு தொட மாட்டாங்க. 5X 50 MPயும் கை வைக்க மாட்டாங்க. 24 சீரீஸில் அல்ட்ரா உங்களுக்கு இது மார்ச்சில் வந்த யூனிட் தான். ஸோ மார்ச்லனா இன்னும் ப்ரொடக்ஷனில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது உங்களுக்கு ப்ரைஸ் ட்ராப் ஆகும். நார்மல் S24 வந்து ப்ரைஸ் ட்ராப் ஆகும். S25 எங்கேயுமே கிடைக்கல, அது அவுட் ஆஃப் சர்வீஸ். எது S24 ப்ளஸ். ஆனால் ஸ்டாக் இருக்கு இன்னும். அது ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கிறது வந்துட்டே இருக்கும். அது அங்கேயே போட்டுட்டாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கிறது இனிமேல் போட்டு அது இன்னி வரைக்கும் இருக்கும், இன்னி வரைக்கும் இருந்துட்டு அப்படியே அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடும். ஆனால் ஆக்சுவலாக கொஞ்சம் ஒர்த்தான டிவைஸ் அதுதான். S24 நல்ல டிவைஸ் தான். உங்களோட நம்ம எம்ப்ளாயி வெப்சைட் இருக்கும்ல, சாம்சங்கோட எம்ப்ளாயி, அங்கேயும் இல்லை கேட்டுட்டேன், சாம்சங்லேயும் கேட்டுட்டேன், சாம்சங் அஃபிஷியல் ஸ்டோர் நம்ம நார்மல் வெப் பேஜ்லேயும் கேட்டுட்டேன். எங்கேயுமே S24 ப்ளஸ்ஸே இல்லை. யூஸ்டாக வாங்கலான்ட்டு தான் நான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட கேட்டிருப்பேன். நான் S24 ப்ளஸ் போகிறேன் ப்ரோ இந்த வருஷம், நெக்ஸ்ட் இயர் அல்ட்ராக்கு போயிடலாம், S26 அல்ட்ரா அப்படி பார்த்துட்டு அப்படின்னு தான் பிளான். S24 அல்ட்ரா போகிறதுக்கு பிளானே கிடையாது. இந்த ப்ளஸ்ஸை தேடி பார்த்துட்டு எங்கேயுமே கிடைக்கலன்னா சரி இது வேறு வழி இல்லாமல் இதுக்கு வந்தது தான். பட் இது வந்து 80K கிடச்சிது. கேஸு இந்த மாதிரி கேஸு இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க, இந்த ஃபிலிமும் போட்டு விட்டாங்க. ஸோ இது ஓகே, குட் பை. வாங்கிட்டோன்னே அதான் ஒன் வீக்கு 1UI7 ஃபுல்லாக எல்லாமே யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி கேமரா எல்லாமே பார்த்து கேம் ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒன் டே அன்னைக்கு மட்டுமே 6 hours கிட்ட விளாடணும்னு நினைக்கிறேன் கேம். பிஜிஎம்மில் நோட்டிஃபிகேஷன் அது போதும் யா நீங்கள் மூடிட்டு போங்க, வந்து ஃபோன் வாங்கினோன்னே ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்ட்டு. 6 hours தொடர்ந்து நீ விளாண்டது மேட்டர் இல்லடா. 100% பேட்டரியிலேருந்து எவ்வளோ பர்சன்ட்டுக்கு போச்சு? 2 டைம் சைக்கிள் ஆச்சு. ஃபஸ்ட்டு செட்டப் பண்ணிவிட்டு உடனே அன்றைக்கி பார்த்தே எல்லாருமே லீவில் இருந்தோம். சரி அன்றைக்கி ஃபுல் டே மார்னிங் ஆஃப்டர்நூன் வரைக்கும் விளாடணும். ஈவினிங் 4 to 6 திரும்பி நைட்டு 12:30 வரைக்கும் 200% கன்சியூம் பண்ணியிருக்காரு. 6 hours அப்படி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆனோன்னே, எப்போவுமே சாம்சங் ஃபோன் நிறைய ரிவ்யூஸ் நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டு அமேசான்லாம் பார்த்தீங்கன்னா பேட்டரியை நிற்கல வாங்கினோன்னே சரி அப்படின்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அது வந்து அதுக்கப்புறம் ஒரு 3 yearsக்கு அப்புறம் தான் அதோட ரியல் இது தெரியும். அதே மாதிரி டிவைஸ் கேரில் வந்து அந்த அடாப்டிவ் பேட்டரி லேர்னிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து டேர்ன் ஆஃப் பண்ணிவிடுங்க. அது உங்களோட லேர்ன் பண்ணுதுன்ட்டு சார்ஜ் ட்ரைன் பண்ணிகிட்டே இருக்கும். கொஞ்ச நாள் டேர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற இதை வந்து ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பேட்டரி இம்ப்ரூவ் ஆகுதா பாருங்கள். இம்ப்ரூவ் ஆகலைன்னா அதுக்கப்புறம் திரும்பி டேர்ன் ஆன் பண்ணுற மாதிரி வரும். நம்மளோட லேர்னிங் பேட்டர்னை அது லேர்ன் பண்ணுறதுக்கே ஏஐ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டைம் பாஸ் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு One UI 8 ஃபீச்சர்ஸ் இந்த மாதிரி பிளர்ராக வருது. இப்போது டார்க் மோட் ஆஃப் பண்ணிடுவோம். ஆமாம், லாக் ஸ்க்ரீனில் ஏதாவது புதுசாக வந்திருக்கா? காலையில் கேட் வர ஏதோ போட்டுட்டு சேட்டை பண்ணிட்டு இருந்தது. அது வந்து லாக் ஸ்க்ரீன் One UI 8.5 வரும்னு நினைக்கிறேன் S24க்கு. அதுக்குள்ளே எப்படி கேட்டுக்கு வந்துச்சு? அது இன்டர்னல் பிட் S25 ரிலீஸ் ஆயிருந்தது. தேர்ஸ்டேல எல்லாருக்கும் தேர்ஸ்டே அன்றைக்கி எல்லாருக்குமே இது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லா பில்டுமே ரிலீஸ் ஆயிருந்தது. ஓகேவா? இப்போ இங்கேருந்து தான் இதுதான் One UI 8 ஃபீச்சர். இப்போ என்னன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் விண்டோ ஒரு மாதிரி பிளர்ராக இருக்கும். ஓகே இதுதான் ஃபஸ்ட்டு ஃபீச்சரு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சில ஸ்க்ரீன்ஷாட்டே எடுத்திருப்பேன், அது கூட பார்க்கலாம். நம்ம இது இருக்குல்ல செக்யூர் ஃபோல்டர். ஆமாம், செக்யூர் ஃபோல்டரோட அப்டேட் வந்திருக்கும். ஸோ செக்யூர் ஃபோல்டரில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்பையே வந்து ஹைட் பண்ணிடலாம். செக்யூர் ஃபோல்டருக்குள்ளேயே ஏஐ ஃபீச்சர்லாம் வந்துருச்சு. அங்கே இருக்கிற ஆப்லேயும் நீங்கள் வந்து அந்த ட்ரான்ஸ்லேஷன் எல்லாமே பண்ணலாம். சூப்பர். இது ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து இந்த டைனாமிக் வால்பேப்பர்ஸ். ஆமாம், இது என்னென்னா அதான் எவ்ரி டைமுக்கு நம்ம OnePlusல அதெல்லாம் இருந்துருக்குல்ல அந்த ஃபீச்சர் தான். இவங்க வந்து கிரேடியண்ட்டை யூஸ் பண்ணி இந்த வால்பேப்பர் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ சேஞ்ச் வால்பேப்பர்ஸில் போனீங்கன்னா இங்கே கிரேடியண்ட்டு டைனாமிக்காக இருக்கும். அந்த டைமுக்கு அந்த டெம்பரேச்சரு அந்த இதை பொறுத்து கிரேடியண்ட்டு காலையில் ரொம்ப பிரைட்டாக இருக்கும், ஆஃப்டர்நூன் போக போக சன்னுக்கு போக நைட்டு போக பர்பிள் கலரில் மாறிடும். இந்த ஃபீச்சர் தான் இது. நெக்ஸ்ட்டு One UI 8 இப்போ நேற்றுக்கு நம்ம சொல்லிட்டு இருந்த மாதிரி புது பில்டு S25 வந்ததுன்னா
இந்த கிளாக் விஜெட்டை மூவ் பண்ணும்போது இங்கே ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எஃபெக்ட் வருமா, டெப்த் எஃபெக்ட் கொடுக்கல இவங்க டெப்த் கொடுக்க மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கிளாக்கோட சைஸ் பொசிஷன் வந்து மூவ் ஆகும். ஓ வேற பெருசாக வந்து என்னென்னா கீக் பெஞ்சு ஸ்கோர் இவ்வளோ தான் வருது, 6700. இது வந்து 2000 ஆவரேஜாக எத்தனை தடவை ரன் பண்ணாலும். நெக்ஸ்ட்டு ஃபீச்சர் வந்து இது சர்ச். இது நம்ம இங்கேயே கூட பார்க்கலாம். சர்ச் வந்து கொஞ்சம் எல்லாம் க்ளீனப் பண்ணிக்கிட்டாங்க. முன்னே வந்து உங்களுக்கு ஹரிசாண்டலாக ஸ்க்ரால் பண்ணுற மாதிரி இருக்கும், இப்போ எல்லாமே டேக் மாதிரி சஜஷன்லேயே எது ரீசெண்டாக யூஸ் பண்ணியிருக்கோமோ அது மட்டும் தான் காட்டும். சூப்பர். இங்கேயே உங்களுக்கு 2 ஆப்ஷன் வந்துடும். டவுன்லோட்னா டவுன்லோடு, டவுன்லோட்ஸில் இதுலேயே டவுன்லோட்ஸில் இப்போது நம்ம இது மை ஆப் ஃபைல்ஸாக, மை ஃபைல்ஸில் இன்னொரு புதுசாக என்னென்னா நீங்கள் எந்தெந்த ப்ரௌசர்லேருந்து டவுன்லோட் பண்ணுறீங்களோ, கூகுள் க்ரோம்லேருந்து டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா, சாம்சங் ப்ரௌசர்லேருந்து டவுன்லோட் பண்ணால் அதோட கார்டு இங்கே வரும். ஓகே, எதுலேருந்து பண்ணியிருக்கோன்றது நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ நான் எதுவுமே பண்ணல, இப்போ நெக்ஸ்ட்டு நான் ஏதாவது கூகுள் க்ரோம்ல டவுன்லோட் பண்ணுறேன்னா இங்கே ஒரு பட்டன் மாதிரி வரும், டவுன்லோட் இமேஜ். டவுன்லோட் பண்ணியாச்சு. ஓகே, மை ஃபைல்ஸ் போவோம். வந்துச்சா? க்ரோம்னா க்ரோம் காட்டும், ஆல்னா ஆல். பரவாயில்லையே. இதுதான் வந்து மை ஃபைல்ஸோட நியூ சேஞ்சஸ். மொத்தம் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணாமல் அதை செக்ரிகேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி இனிமேல். கரெக்ட். எஸ், இது மாதிரி டவுன்லோட்ஸில் வந்திருக்கும். அதுதான் இந்த சர்ச்சோட ஃபீச்சர். 128 சர்ச்சில் க்ளீனப் பண்ணது இதுதான். அது மாதிரி இந்த மாதிரி டாகிள் ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் யூஐயில் எல்லா இடத்துலையும் பார்ப்பீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயும் நம்ம பார்த்துருப்போம்ல, இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி சாம்சங்கோட எல்லா ஆப்ஸ்லையுமே வரும், நேட்டிவ் ஆப்ஸ்லையும் வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒர்க் ஆப்ஸ்லேயே எதுவும் பிரச்சனை இல்லை, எப்போ போல் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த பில்டில் எதுவும் பிரச்சனை இல்லை. அடுத்தது நம்ம இது குவிக் ஷேர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க யூஐயை. இந்த மாதிரி சென்டு ரிசீவில் சென்ட் பண்ணும்போது எல்லா ஃபைல்ஸும் ஒரே டைமில் செலக்ட் பண்ணிக்கலாம். இமேஜஸ், ஆடியோ, வீடியோ எல்லாத்தையுமே டிஃப்ரெண்ட் நேச்சரான ஃபைல்ஸும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கொடுக்கும் போதே மேலே உங்களுக்கு அந்த இது காட்டும், இத்தனை ஃபைல் செலக்ட் பண்ணியிருக்கேன், இத்தனை எம்பி அப்படின்ட்டு காட்டும். அதுக்கப்புறம் நம்ம சாம்சங்கோட அந்த லிங்க் வழியாக குவிக் ஷேர் லிங்க் போட்டு இப்படியே அனுப்பணும்னா நியர்பையில் யார் இருக்காங்களோ சென்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இது நம்ம டிவைஸ் கேரில் ஒரு ஃபீச்சர். இது என்னென்னா முன்னே வந்து உங்களுக்கு பேசிக்கு, அடாப்டிவ், மேக்ஸிமம்னு வந்திருக்கும் 187ல். ஏதாவது ஒன்று தான் ஒரு டைமில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த இது ஓப்பன் ஆகிடும், ஆப்லேயே கூட போய் காட்டலாம். இப்போ இங்கே வந்துட்டு பேட்டரி ப்ரொடக்ஷன் இப்போ மேக்ஸிமம் யூஸ் பண்ணிங்கன்னா 80, 85 இது மாதிரி காட்டும். பேசிக்கில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அடாப்டிவ்னு ஆப்ஷன் வரும். இந்த அங்கே வந்து அடாப்டிவ்னு தனியாக ஒரு ஆப்ஷனாக இருக்கும், இங்கே ரெண்டுத்தையும் சேர்த்துட்டாங்க. இதுதான் சூப்பர். நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு இங்கே ஒரு ஃபீச்சர் இருக்கும். இந்த யூசேஜ் லிமிட்டில் போனீங்கன்னா அடாப்டிவ் பேட்டரி, இந்த ஃபீச்சர் தான் சொன்னேன். இது வந்து எக்ஸ்டெண்ட் பேட்டரி லைஃப் அப்படின்ட்டு. இது வந்து என்னென்னா இந்த ஏஐ யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணி இது ரன் ஆகிட்டே இருக்கும், நம்மளால் ஆஃப் பண்ண முடியாது. ஓகே. ஸோ சில டைம் என்னென்னா சில பேருக்கு வந்து பேட்டரி ரொம்ப அடி வாங்கும், 2 hours 3 hours. சம்டைம்ஸ் சாம்சங் ஃபோனில் மோஸ்ட் ஃபீச்சரு அது ஒரு ஃபீச்சர் எல்லாரும் கலாய்ப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் நல்லா பேட்டரி இருக்கும், திடீர்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் ஆகும். அது ஏன்னா இதுதான் இந்த உங்களோட யூசேஜ் ஃபஸ்ட் டே ரொம்ப அதிகமாக இருக்கும், நெக்ஸ்ட் டேக்கு அது லேர்ன் ஆகும்போது அது டிஃப்ரெண்ட் டைப்பாக பிஹேவ் பண்ணும். ஸோ அது இப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோன் வாங்குறீங்கன்னா, சாம்சங் ஃபோன் வாங்குறீங்கன்னா இந்த அடாப்டிவ் பேட்டரியை டேர்ன் ஆஃப் பண்ணிவிடுங்க. டேர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். அப்படி இல்லைனா இதை திரும்பி ஆன் பண்ணிவிட்டு நம்ம இது ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். நெக்ஸ்ட்டு இது வந்து இன்டர்னல் பில்டு. ஸோ இன்டர்னல் பில்டில் பெருசாக 1UI 7 to 8க்கு பெருசாக சேஞ்ச் ஆகலை. இப்போதைக்கு அனிமேஷனில் சேஞ்சஸ் தெரியுது. அண்ட் இந்த பிளர் எஃபெக்ட் நிறைய இடத்துல ஆட் ஆயிருக்கு. எஃபெக்ட் பயங்கரமாக எல்லா இடத்துலையும் வந்திருக்கு. குட் லாக்கில் ஹோம் அப்பு, நோட்டிஃபிகேஷன் ஸ்டாரு அதெல்லாம் டெட்டு இப்போதைக்கு. அந்த இதெல்லாம் அன்பிளக்டாக இருக்கா, ஒர்க் ஆகலை. பட் மீதி இருக்கிற ரெஜிஸ்டாரு இதெல்லாம் ஒர்க் ஆகுது. ரெஜிஸ்டார் யூஸ் பண்ணி நீங்கள் செட்டிங்ஸ் எல்லாம் ஃபுல்லாக மாற்றிக்கலாம். செட்டிங்ஸோட நம்ம ஆர்டர் இதெல்லாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செட்டிங்ஸ் இந்த பார்த்தீங்கன்னா மேலே நேமே வராது, கீழே இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு இதில் எந்த ஆப்ஷன்ஸ் தேவையில்லையோ நான் டிஸ்பிளேயே எல்லாம் ஆர்டர் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதுதான் இந்த ரெஜிஸ்டரோட ஆப்ஷன். போயிட்டு சூப்பர் தான் கஸ்டமைஸ் பண்ணலாம் எந்த ஆர்டரில். உங்களுக்கு பிடிக்கல வேணான்னா ஆப் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு சவுண்ட் அசிஸ்டன்ட் நம்மளுக்கு எல்லாம் தெரியும். சவுண்டு இந்த சைட்லேருந்து வர சவுண்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆப்புக்கும் இல்லாமல் இண்டிவிஜுவலாக இருக்கிற ஆப்ஸ் எல்லாத்துக்கும் கண்ட்ரோல் பண்ணுறது. லாக் ஸ்டார் உங்களுக்கு தெரியும், லாக் ஸ்டாரில் ஃபுல் நோட்டிஃபிகேஷன்ஸ் மேனுவல் அட்ஜஸ்ட் பண்ணுறது. மீதி பிளகின்ஸ்லாம் டெட்டில் இருக்குது. தீம் பார்க்கில் தீம் போடுறது. ஸோ இந்த மாதிரி தான். பட் பரவாயில்ல, அதில் வந்து ஒரு சில இதெல்லாம் இன்னும் பிளக்டினாக இருக்கிறதே ஆச்சரியமாக இருக்குது. அன்பிளக்ட் ஆகிடும் மோஸ்ட்டாக. ஒரு சில இதெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா 1UI 7லேயே ஃபிக்ஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணதுனால அதை இந்த வெர்ஷனுக்கு எதுவுமே பெருசாக இம்பேக்ட் இல்லை.
ஹோம் அப்பும் இதில் வந்து ஏதோ ரீவொர்க் இருக்குது போல், அதை வந்து இது பண்ணிட்டாங்க. கேமரா அசிஸ்டண்ட்டும் உங்களுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சது தான், ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சரு, ஷார்ட் கட்ஸ் இந்த மாதிரி 100x வேணும் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஆக மொத்தம் உங்களுக்கு S24 Ultra இப்பயும் ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் இன்னும் ப்ரைஸ் குறையிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கிறதையும் கார்த்தி சொல்லிட்டாப்ல. அதை தவிர 1U8 போட்டு ரன் பண்ணும்போது எப்படி இருக்குங்கிற மாதிரியான ஒரு சில ஃபேக்டர்ஸும் தெரிய வருது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஆல்ரெடி யாராவது S24 Ultra வச்சிருக்காங்க, அவங்களுக்கு வந்து 5 to 6 hours SOT வருதுன்னா அதோட அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆமாம் இருக்குது இதுக்கப்புறம் வரக்கூடிய 1U8ல். ஸோ அதாங்க ஓவராலாக பார்க்க போனால் இப்போ S24 Ultra வந்து இன்னும் ப்ரைஸ் குறையும் போது இன்னும் வேல்யூ ஃபார் மணியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மொத்தம் நம்ம வெயிட் பண்ணி நல்ல டைமில் வாங்குறது நல்லது. ஒரு 75K ஆஃபரோட கிடைக்க ஆரம்பிக்குதுன்னா அப்போ வாங்கினா ஹாப்பி. சொல்லப்போனால் இன்னும் டைம் ஆக ஆக S26 Ultra ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து S23 Ultra மாறின மாதிரி 68, 67 அந்த மாதிரி ப்ரைஸ்க்கு வர ஆரம்பிக்கும். ஸ்டாக் எவ்வளோக்கு எவ்வளோ அவைலபிளோ அதை பொறுத்து தான் இதெல்லாம். ஆமாம், இது ப்ரொடக்ஷனில் இருக்குது. மார்ச் யூனிட் தான் எனக்கு மாட்டிச்சு. ஸோ டிபெண்ட்ஸ் எவ்வளோ நாள் போட்டுட்ருக்காங்கன்னு தெரில. பட் ஆனால் ப்ரொடக்ஷனில் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக இந்த வர அக்டோபர் நவம்பர் சேல்லையும் ட்ராப் ஆகும். நெக்ஸ்ட் இயர் S26 வந்தோடனே பயங்கரமாக அந்த ஃபெப்ரவரி மார்ச் ஏப்ரல் மந்தில் செம்மையாக ட்ராப் ஆகும். ஸோ அதுதான். அதுக்கப்புறம் S24ம் வரும், அதுவும் ட்ராப்பில் இருக்கும். ப்ளஸ் எங்கேயுமே கிடைக்கல S24 ப்ளஸ். அவ்வளோதான், அது லாஸ்ட்டாக ஃப்ளிப்கார்ட்டில் மிச்சம் மீதி இருக்கிறது வித்துரும். அந்த இடத்துல இவங்க என்ன பண்ணிடுவாங்க, இப்போ S25 ப்ளஸ் ஸ்டாக்கில் இருந்துன்னா அதை மூவ் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா 8 Elite சேல் பண்ணணும். ஸோ இது வந்து இந்த சேலில் கவர் பண்ணிடுவாங்க. ஓகே, இதுதான் டோட்டல் ரைட்டு. ஸோ நீங்கள் யாராவது S24 Ultra யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்களும் வந்து 1U8 ஃப்ளாஷ் பண்ணிட்டீங்கன்னா அது எல்லாருக்குமே ஈஸிலி அந்த ஃபைல்ஸ்லாம் ஆக்சசிபிளானா போய் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துக்கலாம். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பண்ணலாம். பட் கொஞ்சம் சின்ன சின்ன மினிமல் இஷ்யூஸ் இருக்குது. இம்பாக்ட் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகாது, அது வந்து மேஜர் இஷ்யூ. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இந்த பில்டெல்லாம் போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபிங்கர் பிரிண்ட்டே ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறமா ஃப்ளாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திரும்பி நீங்கள் ரீசெட் பண்ண மாதிரி இருந்தால் ஒர்க் ஆகும். அப்படி இல்லை, பில்டெல்லாம் போட்டுட்டு டேட்டாலாம் பேக்கப் பண்ணிவிட்டு ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணணும். இப்போ நானும் ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணிட்டா ஃபிங்கர் பிரிண்ட் வந்துடும். பட் நம்ம அப்படியே விட்டாச்சு. 1U8ல் S25 சீரிஸ்க்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பேட்டரியில் ஆகிருக்கு. இதுக்கு ஸ்டேபிள் அஃபிஷியல் பீட்டா மெம்பர்ஸ் ஆப் வழியாக வந்தால் அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணணும். இப்படி பார்ப்போம் இன்னும் எப்படி மேலும் மேலும் பெட்டர் ஆகுதுங்கிறத. ரைட்டுங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம ஆமாம் இன்னொரு பதிவில் சந்திப்போம். சிவபரணி, கார்த்திக் பார்க்கலாம். பை.